வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழக பாஜகக்குள்ள என்னதான் நடக்குது அப்படிங்கிறதா நிறைய பேருடைய கேள்வியா இருக்கு. லாஸ்ட் ஒரு 10-15 நாள்ல பிஜேபி குறித்து என்னென்ன டிபேட் தெரியுமா நடந்திருக்கு? அண்ணாமலை குறித்தும் என்ன தெரியும் பஞ்சாயத்து. ஃபர்ஸ்ட் KP ராமலிங்கம் இருக்கார்ல, நாமக்கல்ல 2024 போட்டிட்டாரு, டெபாசிட் வாங்கல. அவரு அண்ணாமலையை மறைமுகமாக தாக்கி பேசியிருந்தாரு. அதிகாரியாக இருந்துட்டு வந்தவங்களுக்கெல்லாம், டைரக்டா தலைமை பொறுப்புல உட்கார்ந்தவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு KP ராமலிங்கம் பேசினாரு. அப்படி பேசினதுக்கு தமிழக பாஜக தலைமை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஒண்ணு. ரெண்டாவது, கல்யாண்ராமன் இருக்கார்ல, கல்யாண்ராமன் இப்ப வரைக்கும் தினமும் அண்ணாமலைக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்காரு. நிறுத்துற மாதிரியே இல்ல. KP ராமலிங்கமாவது ஒரு பேட்டியில ஒரு வார்த்தையை பேசிட்டு நிப்பாட்டிட்டாரு. ஆனா கல்யாண்ராமன் அப்படி இல்ல, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு அண்ணாமலைக்கு எதிராக. அவர் மேல இப்ப வரைக்கும் தமிழக பாஜக ஆக்ஷன் எடுக்கல. அவர் பிஜேபியில பொறுப்புல இருக்காரு. அவருடைய சஸ்பென்ஷன் எப்பயோ முடிஞ்சிருச்சு. அவர் பொறுப்புல தான் இருக்காரு. அவர் மேல ஆக்ஷன் எடுக்கப்படல. சரி, ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, யாராவது புதிய பொறுப்பு ஏதாவது கொடுப்பாங்களா? கொடுத்துருக்காங்க. கல்யாண்ராமனுக்கு நேஷனல் மீடியால பாஜக சார்பாக பேசுறாரு, ஆங்கில மீடியால பிஜேபி சார்பாக அவர் டிபேட் ஷோல கலந்துக்கிறாரு. தலைமையுடைய ஒப்புதல் இல்லாம, தலைமையுடைய கவனத்துக்கு போகாம இது நடந்திருக்குமா? ஆனா நடந்திருக்கு. இது ரெண்டாவது. மூணாவது என்ன தெரியுமா? சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கர் வாய்க்கு வந்தது அண்ணாமலைக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு. பினாமி பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த சவுக்கு சங்கருடைய சேனல்ல தமிழக பாஜக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. மூணாவது சம்பவம். நாலாவது சம்பவம் என்ன தெரியுமா? சவுக்கு சங்கர் நயினார் நாகேந்திரனுடைய பையனோட நிற்கக்கூடிய புகைப்படம் ஒன்று வெளிவந்திருக்கு. அண்ணாமலைக்கு எதிராகவும் பிஜேபிக்கு எதிராகவும் இந்த சவுக்கு சங்கர் என்னென்னலாம் பேசியிருக்காரு. அவரு கூட நயினார் நாகேந்திரனுடைய மகனுக்கு என்ன வேலை? இது ஒரு பஞ்சாயத்து. இது நாலாவது சம்பவம். அஞ்சாவது சம்பவம், நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னையில் தமிழக பாஜக நிர்வாகிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அந்த மீட்டிங்ல அண்ணாமலையை திட்டிருக்காங்க, அண்ணாமலைக்கு எதிராக பேசியிருக்காங்க. இது அஞ்சாவது சம்பவம். இது மாதிரி ஒரு பக்கத்து அண்ணாமலைக்கு எதிராக சகஜமா பாஜக பொறுப்புல இருக்கிறவங்க பேசுறாங்க, அதை தலைமை அப்படியே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி கடந்து போறாங்க. இது தொண்டர்கள் மத்தியில் பெரிய கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஆறாவது நிகழ்வு. ஏழாவது என்ன தெரியுமா? மிக முக்கியமான மீட்டிங் டெல்லியில நடந்திருக்கு. தமிழக பாஜக நிர்வாகிகளை டெல்லி மேலிடம் கூப்பிட்டுருக்காங்க. ஆனா அண்ணாமலை அட்டன் பண்ணல. ஏன் அட்டன் பண்ணலன்னா, இங்க நிறைய திருமண நிகழ்ச்சிகள் இருக்கு, ஸோ அதில் டெஃபினட்டாக நான் கலந்துக்க வேண்டியது இருந்துச்சு, அதனால என்னால் டெல்லி மீட்டிங் அட்டன் பண்ண முடியலை, அமித்ஷா கிட்ட நான் ஃபோன் பண்ணி விளக்கம் கொடுத்துட்டேன் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. அடுத்து திண்டுக்கல்ல பாஜகவுடைய பூத் கமிட்டி மீட்டிங் சமீபத்தில் நடந்துச்சு. அதுலேயும் அண்ணாமலை கலந்துக்கல. ஆனால் அதுக்கு மறுநாள் கேரளாவில் நடந்த ஐயப்ப பக்தர்கள் மாநாட்டில் அண்ணாமலை கலந்துக்கிட்டாரு. அப்போ கேரள பிஜேபி அண்ணாமலையை இன்வைட் பண்ணியிருக்காங்க, அண்ணாமலை ஓகே சொல்லி போயிருக்காரு. தமிழக பாஜகவுடைய பூத் கமிட்டி மீட்டிங்கை அண்ணாமலை அட்டன் பண்ணல. ஸோ இது மாதிரியான செய்திகளுக்கு மத்தியில் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு. அண்ணாமலைக்கு ஒரு பக்கத்து ரசிகர் மன்றங்கள் திறக்கப்பட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற செய்திகளை சோசியல் மீடியால சில பேர் வெளியிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ஒரு வார காலம் ஸ்ரீலங்கா பயணம் மேற்கொள்றாரு அண்ணாமலை. ஒரு வார காலம் அங்கே ஓய்வு எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டை பார்க்கிறோம். அப்போ இந்த இவ்வளவு விஷயங்கள்னால அண்ணாமலை அதிருப்தி அடைந்து அவர் ஒருவேளை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரோ, அதனால அது குறித்து பிளான் பண்றதுக்காக தான் ஸ்ரீலங்கா போயிருக்காரோ அப்படின்னு சில சந்தேகங்கள் உருவாயிருக்கு. ஒருவேளை அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சாருன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மோடிக்கு எதிரான பாலிடிக்ஸை அண்ணாமலை பண்ண மாட்டாரு. ஒருவேளை ஆரம்பிச்சாருனாலும் பிஜேபிக்கு எதிராக, மோடிக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை அண்ணாமலை எப்போதும் எடுக்க மாட்டாரு. திராவிடத்துக்கு எதிரான முழு வேகத்தில் தான் அண்ணாமலையுடைய அரசியல் இருக்கும். ஒரு நியூ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணாலும் திமுகவையும் அதிமுகவையும் ஒரே தராசில் வச்சு போட்டு பொழந்து எடுப்பாரே தவிர, மோடிக்கு எதிராக, மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை அண்ணாமலை எடுக்க மாட்டார். இது கேரண்டி. அது மட்டும் இல்லாமல் திராவிட கட்சிகளோடு இங்கே பாஜக மாறி மாறி கூட்டணி வச்சுட்டு இருக்கு. இது அண்ணாமலைக்கு இதில் உடன்பாடு இல்லை. திமுக மாதிரி தான் அதிமுகவும். அதிமுகவோட கூட்டணி வச்சு என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்? திமுக எது எல்லாத்தையும் எதிர்ப்பாங்களோ அதையும் அதிமுக எதிர்ப்பாங்க. அப்புறம் எப்படி அரசியல் மாற்றம் வரும்? நீட்டா இவங்களும் எதிர்ப்பாங்க, அவங்களும் எதிர்ப்பாங்க. மும்மொழி கொள்கையா இவங்களும் எதிர்ப்பாங்க, அவங்களும் எதிர்ப்பாங்க. வக்ஃபு சட்டத்திருத்த மசோதாவா இவங்களும் எதிர்ப்பாங்க, அவங்களும் எதிர்ப்பாங்க. இது மாதிரி ரெண்டு கட்சிகளும் ஒரே கட்சிகள் தான். அப்ப அவங்களோட கூட்டணி வச்சு எப்படி பாஜகவை ஆட்சிக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது அண்ணாமலைக்கு
இந்த கேள்வி தொடர்ந்து அவர்கிட்ட இருக்கு. அதனால புது கட்சி தனி கட்சி அண்ணாமலை ஆரம்பிச்சாலும் திமுக அதிமுகவுக்கு மிக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக அது இருக்கும். பிஜேபியை எதிர்க்கக்கூடிய, மோடியை எதிர்க்கக்கூடிய ஒரு பார்ட்டியா டெஃபினட்டா அந்த பார்ட்டி இருக்காது. அவ்வளவு தூரம் டெல்லி மேலிடம் அண்ணாமலையை விட்டுற மாட்டாங்க, போக விட்டுற மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலை பிஜேபியுடைய சொத்து, நாட் ஓன்லி தமிழக பாஜக, என்டையர் பிஜேபியுடைய சொத்து அண்ணாமலை. இந்தியா முழுவதும் இன்னைக்கு அண்ணாமலையே தெரியும். அண்ணாமலை ஒரு பெரிய தாக்கத்தை நேஷனல் பாலிடிக்ஸில் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது எல்லா பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய ஆணித்தரமான கருத்து. அதனால அவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பெரிய சொத்தை டெல்லி மேலிடம் நழுவ விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு அதிருப்தி இருந்தாலும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி டெஃபினட்டாக பிஜேபியிலே வச்சுக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ பாலிடிக்ஸில் எதையும் நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணால் அது திராவிட கட்சிகளை மிக முழுவதுமாக எதிர்க்கக்கூடிய ஒரு பார்ட்டியாக இருக்கும். எந்த சூழலையும் திராவிட கட்சிகளோடு காம்ப்ரமைஸ் செய்யக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாலாஜி உத்தம ராமசாமி இருக்கார்ல, கோயம்புத்தூருடைய முன்னாள் மாவட்ட தலைவர், அண்ணாமலையுடைய தீவிரமான சப்போர்ட்டர், அவர் விரைவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயர் விட்டுருக்காரு. இந்த விரைவில் அப்படிங்கிறது எதை உணர்த்துகிறது? பிஜேபியில் அண்ணாமலைக்கு ஒரு புதிய பொறுப்பை கொடுக்க போகிறாங்களா, இல்லை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா? இது மாதிரி பல சஸ்பென்ஸ் நீடிச்சுக்கு இருக்கு. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.